ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி எப்படி சூப்பராக செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த குக்கரில் தான் மட்டன் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாம் அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். கூடவே 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, மூணு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இது கூட போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு இப்போவே போட்டுக்கலாம் எண்ணெய் கூடவே. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் போதும். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இப்போது இந்த மசாலா கூட நான் மட்டன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலே இந்த மட்டனை ஒரு 5 நிமிஷம் தண்ணி விட்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா அந்த கறியில் போய் தங்கும். இப்போது நல்லா மசாலாவில் கறி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் ஒரு மட்டன் மசாலா அதில் சேர்த்துக்கலாம். உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
இது அப்படியே நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். இப்போ மட்டன் வந்து ஒரு 6 விசில் 7 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி தான் ஒரு 6 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த குக்கர் மூடி எடுத்த பிறகு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எவ்ரி ஒன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.